வணக்கம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாயியோட விரதக் கதைய பத்தி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதாவது ஒரு குஜராத்ல வந்து கோகிலான்னு ஒரு அம்மாவும், அவங்க ஹஸ்பண்டும் மகேஷ் ஹஸ்பண்ட் பேர் மகேஷ். அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து மகேஷ் வந்து கொஞ்சம் சுபாவத்துல கொஞ்சம் சண்டைக்காரரா தான் இருப்பாரு. அவர் வந்து ரொம்ப சட்டு சட்டுன்னு கோவப்படுவாரு. ரொம்ப சுடுமூஞ்சியா இருப்பாரு. ஆனா, அவங்க அந்த அம்மா கோகிலா அம்மா வந்து ரொம்ப நல்ல அமைதியான சுபாவமா இருந்தாங்க. அவரோட கணவனோட அந்த கோவப்படுற சுபாவத்தினால அக்கம் பக்கத்துல எல்லாம் ரொம்ப தொல்லையா அவரை வந்து ஒரு நியூசன்ஸா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவன் மேல ரொம்ப தீராத நம்பிக்கை கொண்டிருந்தவங்க தான் கோகிலாமா. அதனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவர் கணவரோட வியாபாரம் வந்து நஷ்டமாயிட்டே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவர் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், பிஸ்னஸ். அதுல வந்து நஷ்டமாயிட்டே இருந்தது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரேடியா வருமானம் நின்று போய் பிஸ்னஸ் சுத்தமா படுத்துருச்சு. மகேஷ் வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவரோட குணம் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. முன்பை விட ரொம்ப சிடுமூஞ்சி ஆயிட்டாரு. ஒரு நாள் மத்தியான நேரத்துல ஒரு பெரிய சாதுவா ஒருத்தர், முனிவர் சொல்லுவாங்கல்ல, அவர் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு. முகத்துல வந்து ரொம்ப தேஜஸா, பார்க்கவே வந்து ரொம்ப அப்படி தெய்வீக ஒளி நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு முகமா அவர் இருந்தாரு. அவர் கோகிலா அம்மாட்ட வந்து கொஞ்சம் சாதமும் பருப்பும் கொஞ்சம் தானமா கொடுங்கன்னு கேட்டாரு. அந்த அம்மாவும் சாதம் பருப்பும் எடுத்துட்டு வந்து அவரை 2 கையினால கூப்பி நமஸ்காரம் செய்து அவங்களுக்கு அதை கொடுத்தாங்க. அப்ப சாது வந்து, சாயு உங்களை சுகமாக வைப்பார் என்று ஆசீர்வாதம் பண்ணாரு. கோகிலாமாவும், ஐயா சுகம் சாந்தி என்பது எங்க விதியிலேயே இல்லை போல இருக்கே என்று தன்னோட துன்பம் நிறைந்த கதையை கூறி ரொம்ப வருந்துனாங்க அவர்கிட்ட சொல்லி. அப்ப சாது சொல்றாரு, சாய்பாபாவோட விரதத்தை பத்தி கூறுறாரு. நீங்க 9 வியாழக்கிழமை வந்து பழம், பல ஜூஸு, அப்புறம் பால் போன்ற பொருள்களை வந்து ஆகாரமா எடுத்து ஒரு வேளை உணவு உட்கொண்டு சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 9 வியாழக்கிழமை மட்டும் இதை செஞ்சு பாருங்க. வீட்டிலே சாய்பாபாவிற்கு 9 வாரங்கள் பூஜையும் செய்யுங்க. சாய் விரதம் 9 வாரங்கள் செய்து நான் அவங்க சொன்ன மாதிரி அந்த விரதம் மாதிரியே ஒருவேளை பலகாரங்கள் திரவாகாரங்கள் மட்டும் உட்கொண்டு செஞ்சீங்கன்னா நிறைய அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்றாரு. அந்த 9 வாரம் விரதம் முடியும் போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களை சாய் விரத புத்தகமா நீங்க வந்து எந்த அளவுக்கு 5 புத்தகமாவோ 11 21 அந்த மாதிரி நம்பர்ஸ்ல நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விரதத்தோட மகிமையை வந்து அவர் வந்து சாய்பாபா பத்தி அந்த கோகிலாமாக்கு சொல்றாரு. அவர் சாய் வந்து உங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வருவாரு. உங்க வீட்டுல வந்து அமைதியும் ஆனந்தமும் நிம்மதியும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் வந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இதை வந்து சாய்பாபா மேலே நம்பிக்கை வைத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை செஞ்சோம்னா நம்ம மிகப்பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். இந்த விரதம் இருக்கிறவங்க உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும். சாய்பாபா மேலே ரொம்ப பக்தியாக உறுதியாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சாய்பாபா நல்ல ஆசீர்வாதம் பண்ணி உங்களோட எல்லா விருப்பத்தையும் உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துருவாரு. ஸோ கோகிலாமாவும் 9 வாரமும் இந்த 9 வியாழக்கிழமையும் ஏழைகளுக்கு உணவு தந்து இந்த விரதத்தை இருந்து அந்த விரத பூஜைகள் எல்லாத்தையுமே செஞ்சு அவர் கூறின சாது சொன்ன மாதிரி அந்த புத்தகங்களையுமே 5, 9, 11ன்ற எண்ணிக்கையில் அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை புத்தகமாக அச்சிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களையும் அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து இப்போ கோகிலாமா வீட்டில் அந்த சண்டை குறைஞ்சி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப அன்பாக பழக ஆரம்பித்தாங்க. இவரோட மகேஷ் அவங்களோட கணவனோட சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அவரோட வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நல்ல வியாபாரம் நல்ல என்ன சொல்ல லாபகரமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்த என்ன சொல்கிறது துன்பம் எல்லாம் போய் ஆனந்தமும் செல்வமும் ரொம்ப பெருகிடுச்சு. ஸோ கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப ஆனந்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் கோகிலாமா வீட்டுக்கு அவங்களோட மச்சானும் அவங்களோட கணவனோட அண்ணன் மனைவியும் வந்து சூரத்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க குழந்தைங்க படிப்பில் சரியாக கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படும் போது கோகிலாமா வந்து 9 வியாழக்கிழமை சாய்பாபாவோட விரத மகிமையை பற்றி சொல்லவும், நீங்கள் பண்ணுங்க குழந்தைகள் வந்து கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொன்ன உடனே ஆனால் சாய்பாபா மேலே ரொம்ப விசுவாசம்
விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் சாய்பாபாவோட விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது முறைப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை மாதிரி 9 வியாழக்கிழமையும் அவங்களும் அதே மாதிரி திரவகாரம் பழங்கள் வைத்து ஆரம்பித்து பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்குமே அந்த குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பில் நல்ல ஆர்வத்தோடு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற ஆரம்பித்தவும் அவங்களும் இதே புத்தகத்தை அச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சாது வந்து இன்னொன்று வந்து விரதத்தை எப்படி செய்யணும் அப்படின்றது 9 வியாழக்கிழமைன்னு சொன்ன மாதிரி நம்ம சாய்பாபாவுக்கு வந்து மஞ்சள் நிற மலர்கள் கொடுக்கலாம், மாலை அணிவிக்கலாம், தீபம், ஊதுபத்தி, பிரசாதம் நைவேத்தியமாக கொஞ்சம் நெய் போட்டு பிரசாதம் இதெல்லாம் செய்து சாய்பாபாக்கு அவருக்கு வந்து நம்ம படைச்சிட்டு நம்ம அடுத்து வர்றவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாரு. அதையும் அந்த கோகிலாமா வந்து அவங்க வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட சொன்னோடனே அவங்களும் இதை பக்தியோட சிரத்தையுடன் செஞ்சாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அவங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனைலாம் விலகி குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கோகிலாமா வீட்டில் ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்த கணவனோட அண்ணன் குடும்பத்திலையும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பற்றின இதனால் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நிறைய புத்தகங்கள் வச்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் பல அற்புதங்கள் சாய்பாபா நடத்தி வச்சாரு. இது மாதிரி இல்லாமல் இன்னும் ஒரு அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களோட நகைப்பெட்டிலாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அவங்ககிட்டயும் இந்த சாய் விரதத்தை சொல்லி அவங்க 2 மாதத்துல நகைப்பெட்டி அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. இப்படி பல அற்புதம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. கோகிலாமா இப்போ வரையுமே அந்த விரதத்தை அவங்க வந்து கடைபிடிச்சிட்டே இருக்காங்க. தன்னை தேடி வர்றவங்களுக்கு, தன்னை கூட பழகுறவங்களுக்கு, தன்னைக்கிட்ட யாராவது கஷ்டம்னு வந்தால் அவங்க அந்த சாய் விரத பூஜையை வந்து சொல்லி அந்த மகிமையை சொல்லி அதை பண்ணுங்க, சாய் எல்லோருக்கும் கருணை பொழிகிறாரு, நம்மளுக்கு நல்லதே செய்வார் அப்படின்ட்டு அந்த ஆராத்திலாம் நம்ம காலை மாலை மதியம் இரவு ஆராத்திலாம் அவங்க எழுதி கொடுத்து படிக்க சொல்லி இப்போ அவங்க சாயோட மகிமையை அவங்க ஒன்றும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதை பரவ செய்கிறாங்க. உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை சாய்பாபா உங்களுக்கு இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறாரு. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாயும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எங்களுக்கும் நிறைய அற்புதத்தை சாய்பாபா செஞ்சுருக்காரு. நிறைய 1 இல்லை 2 இல்லை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மனதளவில் நம்பும்போது சாய்பாபா நம்ம கூடயே இருக்காரு, அரூபமாக இருக்காரு. நம்மளால் உணர முடியும். கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம்தான் நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா சாய்பாபா நடத்தி கொடுத்த மாதிரி நம்ம மனசளவில் ரொம்ப நிம்மதியாக மகிழ்ச்சியாக உடல் ஆரோக்கியத்தோட வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி நம்மளை நல்லா கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவார். எத்தனையோ பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா 40 வயசு நம்மளே கடக்கும்போது நம்ம அம்மா அப்பாலாம் சில பேருக்கு அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிங்களுக்கு கூட பிரச்சனையாக இருக்கும். நம்மளுக்கு யாராவது ஒரு தோல்னா நம்மளோட தந்தையாக இருந்து சாய்பாபா வழி நடத்துவார். அதை நான் உணர்ந்திருக்கேன். நீங்களும் அதை உணருங்க. நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து இதே மாதிரி சாய்க்கு நீங்களும் ஒரு சாட்சியாக இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும், உங்கள் வீட்டில் நிம்மதி வரணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அது நல்லபடியாக சரியாகணும், எல்லாமே நீங்கள் நினச்சிங்கன்னா எது கேட்டாலும் சாய்பாபா கொடுப்பாரு. நீங்கள் வந்து அந்த வியாழக்கிழமை அவரை நினச்சி அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அவரோட ஆராத்தி படிங்க. சாய்பாபா ஸ்லோகம் சொல்லி பாருங்கள். 108 போற்றி சொல்லி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நிறைய அற்புதங்கள் சாய்பாபா நிகழ்த்துவார். சாய்பாபா ஸ்டாச்சு இருந்தால் அதை வச்சு நீங்கள் கும்பிடலாம், சிலைகள் வைக்கலாம். இல்லைன்னா சாய்பாபா படம் இருந்தால் போதும். அவர் வந்து நீங்கள் 1 அடி எடுத்து வைத்தா அவர் உங்களை நோக்கி 100 அடி ஓடி வருவாருலாம் சொல்லுவார். நீ என்னை நோக்கி 7 அடி எடுத்து வை, நான் உன்னை நோக்கி 100 அடி ஓடி வர்றேன். அவரை கூப்பிடத்தான் வேணும், அவரை நினைக்கத்தான் வேணும். நீங்கள் ஒரு முறை நினச்சி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது சாய்பாபா கோயில் இருக்குன்னா நீங்கள் முடிந்தப்பெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சாய்பாபாவுக்கு. அங்கெல்லாம் பெரிய பெரிய பிரசாதமாக இல்லை, உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அங்கே சாய்பாபா கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் போயிட்டு வர கோயிலெல்லாம் நிறைய நாய்கள்லாம் இருக்கும். நாங்கள் நிறைய பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போதெல்லாம் நாய்களுக்கெல்லாம் போடலாம். அங்கே இருக்க எந்த நாயுமே வரட்டாது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாய் திரியுது. ஆனால் சாய்பாபா கோயிலில் அப்படிலாம் இல்லவே இல்லை. அது என்னமோ சாயை கும்பிடுறவங்க ஒரு ஜென்மம் எடுத்து வந்த மாதிரி அந்த நாய்கள் கூட உட்காந்துருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாய் மகிமைகள். ஸோ மிருகங்கள்கிட்டே அன்பாக இருக்கவர் கண்டிப்பாக மனிதனாக இருக்க நம்மக்கிட்டே ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் கருணை மொழி பொழிவார். இதில் எந்த ஆச்சரியம் எந்த சந்தேகமும் வேணாம். உண்மையாகவே அவர் நினைங்க, அவர் எல்லாமே அற்புதங்கள் நிகழ்த்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோடது எல்லாத்தையும் தெரிவிங்க. சாய்க்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வீட்லேயும் சாய் வரட்டும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.